ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல். இதான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்மளுடைய சேனல் ஒரு எஜுகேஷன் சேனல். நிறைய பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சம்மந்தமான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். முக்கியமாக நம்மளுடைய சேனலில் ஆன்லைன் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன சம்மந்தமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங்குவேஜ், அதாவது C++, ஜாவா, பைத்தான் இந்த ப்ரோக்ராம்ஸ் ஆன்லைனில் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஷீட்டோட ஃபார்ம், அதாவது கூகுள் ஃபார்மோட லிங்க் வைக்கிறேன். அதில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. எங்களுடைய டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. பைத்தான் கோர்ஸ் 99லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வில்லிங் இருக்கிற ஸ்டூடெண்ட் பண்ணிக்கங்க. ஒரு வேளை இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய டைம் இருக்குது. கவுன்சிலிங் ரிலேட்டடாக போகிறேன். நான் கவுன்சிலிங் தான் போகிறேன். கவுன்சிலிங் தாண்டி அதாவது மேனேஜ்மெண்ட் சீட்டில் போனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா காலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆகஸ்ட் ரிலேட்டடாக வந்துடும். சரிங்களா? ஜூலை எண்டு ஆகஸ்ட்டில் தான் வரும் உங்களுக்கு காலேஜ். ஸோ அது வரலும் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறீங்க. அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு குரூப்பாக ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு கூட மினிமம் ஒரு 5 மெம்பர்ஸ் இருந்தால் கூட நம்ம சேனலில் பண்ணுறோம். ஒரு வேலை எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வில்லிங் இருந்துச்சு அப்படின்னா கூகுள் ஷீட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் கிடையாது, டிஎன்ஏல அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் போகணுன்னு வில்லிங் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் லாஸ்ட் இயர் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக எந்த காலேஜ் பெஸ்ட்டு, எந்த காலேஜ் எவ்வளோ கட் ஆஃப்ஸ் இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறத லாஸ்ட் இயரோட முன்னாடி இயர் கம்பேரிஷனோட போட்டிருந்தோம். இந்த இயர் கன்யூஸ் நம்மளோட சேனலில் அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். எவ்ரிடே பார்த்திங்கன்னா 5 PM ஈவினிங் 5 PM வீடியோஸ் ரிலீஸ் ஆகும். அதை தவிர்த்து ஏதாவது பிரேக்கிங் நியூஸ் இருந்தாலும் இன் பிட்வீன் மார்னிங் டைம்ஸ்லேயும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே டு டே என்னென்ன அப்டேஷன் இருக்கோ அது எல்லாமே போடுவோம். ஏற்கனவே டிஎன்ஏ அதாவது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகிடுச்சின்னு கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணலாம், எப்படிலாம் ஆன்லைனில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். ஒரு வேளை பார்க்கலின்னா அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் வைக்கிறேன். தயவு செஞ்சு செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். சரிங்களா? இல்லை மேடம், நான் இதெல்லாம் பண்ணியும் எனக்கு பண்ணுறதுக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா இது என்னுடைய லைஃபு, ரொம்ப நாளோட கனவு எனக்கு இன்ஜினியரிங் இந்த மாதிரி கவுன்சிலிங்கில் போகணுன்ட்டு என்னால் பேமெண்ட்லாம் பண்ணி போக முடியாது அப்படின்லாம் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஏதாவது படிக்கலை, பேரண்ட்ஸ் படிக்கலை, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு வேளை லேப்டாப் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கிடையாது. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா 100% இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக லேப்டாப்பில் பண்ணுங்கள். மொபைலில் பண்ணிங்கன்னா நிறைய தப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் பொறுமையாக எப்படிலாம் நீங்கள் பண்ணுங்கிற டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஆனால் எனக்கு அப்போவும் முடியல மேடம், எனக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்க தான் செய்யுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு தான் டிஎஃப்சி சென்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டிஎஃப்சி சென்டர் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு நியர்பை லிஸ்ட் அவுட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டிஎஃப்சி சென்டரோட நேம்ஸு. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டரை நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? இது நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்துருக்காங்க. அங்கே யாரை கோஆர்டினேட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் இந்த பர்சனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் டைரெக்டாக லைவில் போகலாம். இங்கே எல்லாருமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சென்னையாக இருந்ததுன்னா உங்கள் ஏரியா நியர்பை இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர். டிஎஃப்சி சென்டர் ஒன்றும் கிடையாதுங்க. அது ஒரு கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். பாருங்கள், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஐஆர்டிடி ஈரோட்டில். இந்த மாதிரி அதே மாதிரி சில பாலிடெக்னிக்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. சில இன்ஜினியரிங் காலேஜஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி யூனிவர்சிட்டிஸும் சில பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு நியர்பை இருக்கக்கூடியதெல்லாம் இங்கே இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். உங்கள் லிஸ்ட்டில் அந்த நேம் இருக்கான்னு. இப்போ பாருங்க, கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கு கனியாப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு கரூர். ஸோ இதை மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கும் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜும் இந்த வேலையை செய்வாங்க. சரிங்களா? ஸோ இது பாருங்கள், ரீஜனல் கேம்பஸ் மதுரையில் பண்ணி கொடுக்குறாங்க. யார் எந்த பர்சனை காண்டாக்ட் பண்ணணும், ஸோ இவங்க லிங்க் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு வேளை ஆன்லைனில் நாட்டை நீங்கள் அங்கே டிஎஃப் சென்டர் போய் பண்ணலினா கூட நான் ஆன்லைன்லேயே பண்ணுறேன், சில டவுட்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னா நம்ம சேனல்லேயே நம்ம நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் வேணும், ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுனாலும் இந்த பர்டிகுலர் பர்சனை நீங்கள் நியர்பை இருக்கக்கூடிய உங்கள் டிஎஃப் சென்டரில் இருக்கக்கூடிய பர்சனை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. எல்லா டிஎஃப் சென்டருமே சொல்லுவாங்க. பட் அதுக்கு தான் இவங்க ஒரு டிஎஃப் சென்டருக்கும் பர்சன் 2 பேரை அலாட் பண்ணியிருக்காங்க. அவங்க கீப் ஆன் ஹெல்ப் பண்ணுவாங்க. 10 to 5 PM வரலும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த டைம் அவைலபிள்னு சொல்லிட்டு பண்ணுங்கள்.
போகும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு போங்க. ஏன்னா பிளைண்டாக போயிட்டு மறுபடியும் திரும்பி வரக்கூடாது. அதேமாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு டெபிட் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ இல்லை நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா அது யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், ஏன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் இது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் போகையில், இந்த டிவி சென்டருக்கு போகையில் என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, இங்கே தெளிவாக நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களே, இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் டிஎஃப்சி சென்டர் போனாலும் இல்லை நீங்கள் வீட்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் இந்த டீட்டெயில் எல்லாமே கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அவசரம் கிடையாது, பொறுமையாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். டைம் நிறையா இருக்குது. நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி தான், அதாவது டென்டேட்டிவ் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அதுலேயே சொல்லியிருந்தோம் ஜூன் 6 வரலும் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் நீங்கள் பண்ணுறது. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 டேஸ், அதாவது ஜூன் 12 தான் 12 வரலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம், டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ அதனால் டைம் நிறையா இருக்குது, பொறுமையாக பண்ணலாம். ஸோ போகும்போது நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு, அதாவது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நேம் ஆஃப் த கேண்டிடேட் உங்களுக்கு அது நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. எடுத்துகிட்டு போகணுன்னு மெயில் ஐடி, எந்த மெயில் ஐடி கொடுக்கணும் இங்கேயே ப்ரீ பிளான் பண்ணிட்டு போயிருங்க. மொபைல் நம்பர் அதை பற்றி ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே ஃபுல் டீட்டெயில் நான் சொல்லியிருப்பேன். எந்த மொபைல் நம்பரோ இந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபியிலிருந்து நீங்கள் கவுன்சிலிங் முடியிருந்தனே எல்லா டேட்டாஸும் இதுக்கு தான் வரும். ஸோ அதனால் இந்த மொபைல் நம்பர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி என்ன, அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அதில் வந்து என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸில் என்னென்ன கேட்பாங்கன்ட்டு. ஸோ அதனால் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து போகணும். ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தாலும், ஏபிள்டு பர்சனாக இருந்தனா, இல்லை வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன், இதுக்கெல்லாம் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா. அடுத்தது போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடி ஸ்டூடெண்ட் பாஸ்டு பிஃபோர் 2024. ஸோ 24க்கு முன்னாடி பாஸ் ஆனவங்க போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் டு பி பெய்டு த்ரூ அவுட் த இன்டர்நெட் மூலிமா தான் பண்ண முடியும். ஸோ இது டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து இஎம்ஐஎஸ் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். தெரியாதவங்களுக்காக இப்போ என்ன அப்படின்னா, உங்களுடைய டிசி இருக்கும்ல, அதில் பேக் சைடில் இஎம்ஐஎஸ் நம்பர் இருக்கும். சரிங்களா. இல்லை உங்களுக்கு டவுட் இருக்குன்னா உங்களுடைய ஸ்கூல்லேயே கேட்டிங்கன்னா எந்த இடத்துல இருக்குதுன்னு காமிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் பின்னாடி ஒன்றும் இதுக்கு ஒரி பண்ணிக்க வேணாம், பின்னாடி திரும்பி பார்த்தாவே கல்வி மேலாண்மை தமிழில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும், இங்கிலீஷில் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். ஆதார் வந்து இருக்கும். ஆதார் எண் வந்து இருந்ததுன்னா நீங்கள் கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு அதாவது ஐடி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆதார் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க. அடுத்து பேரண்ட்டோட ஆனுவல் இன்கம் டீட்டெயில் வந்து நீங்கள் ரிட்டன், அதாவது டைப் பண்ணி கொடுத்தா போதும். நீங்கள் ஒரு வேளை ஏதாவது இது வாங்குறீங்க ஸ்காலர்ஷிப்னால் அந்த டைமில் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. அடுத்து ஸ்கூல் டீட்டெயில் ஃப்ரம் த 6th-லேருந்து 12th வரல எந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயிலு கம்பல்சரி எடுத்துகிட்டு போகணும். ஒரு வேளை இன் பிட்வீன் கேப்பில் அதாவது வேறு ஸ்டேட்டில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 100% கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். சரிங்களா. ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய விஏஓ கிட்ட போயிட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிட்டு அதை நான் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். டாக்குமெண்டேஷனில் அது ப்ரொவைட் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை நான் தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஆப்ஷனல் தான். சரிங்களா. அடுத்து 10th மார்க் ஷீட் வேணும். அடுத்து வந்து +2 மார்க் ஷீட் வேணும். அதனுடைய ரோல் நம்பர் வேணும். அதே மாதிரி 11th 12th 2 இருக்கிறவங்க 2ஓடதை எடுத்துகிட்டு போகலாம். 11th வந்து ஆப்ஷனல் தான், பெருசாக ஒன்றும் கேட்க மாட்டாங்க. 12th ரோல் நம்பர் அண்ட் மார்க் ஷீட் கேட்கும். ஸ்காலர்ஷிப் ரெக்வயர்டுனா, அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸில் கன்செஷன் கிடைக்கும். சரிங்களா. அவங்க வீட்டில் யாருமே படிக்கல, பேரண்ட் படிக்கலை அப்படின்னா கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஒரு வேளை முன்னாடியே உங்கள் அக்காவோ அண்ணாவோ இதை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கிடைக்காது. நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது எப்படி வாங்கலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நிறைய வந்து லைக் கொடுங்க, நிறைய பேருக்கு இந்த வீடியோஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் இது ரிலேட்டடாக வரும். சரிங்களா. கீழே கமெண்ட் பண்ணாலும் ஓகே தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மேட்ரிக் ஸ்காலர்ஷிப் வேணுனாலும் இதையும் நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு போய் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்தையும் விண்ணப்பதாரர்கள் வந்து டேட்டா ஷீட் யூஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்டேஷன் எல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நீங்கள் வந்து பிஃபோர் தட் நீங்கள் ஆன்லைனில் நீங்களே ஓனாக பண்ணாலும் சரி, இல்லை டிஎஃப் சென்டரில் போய் பண்ணாலும் சரி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆன்லைனில் பண்ணுறதுக்கு உட்காருங்க. சரிங்களா. பிரச்சனையே எதுவும் இருக்காது. அப்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துடலாம். மறுபடியும் நாளைக்கு போய் இன்னொரு டாக்குமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். பட் அது வந்து அட்வைசபிள் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு டைம் லாகின் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன டாக்குமெண்ட் வேணுமோ அதை வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். எல்லாம் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. ஒரு வேளை சில டாக்குமெண்ட் உங்களுக்கு லேட் ஆகிற பட்சத்தில் அதை மட்டும் பெண்டிங் வைக்கலாம். ஏன்னா டைம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு பண்ணுங்கள்.
இது வந்து ஒரு ஆப்ஷன் சரிங்களா. டிஎஃப்சி சென்டர் போய் பண்ணுறது ஒரு ஆப்ஷனு, பிரச்சனையே இல்லை. அவங்க எல்லாமே A to Z வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா. ஆனால் இங்கே தெளிவாக சொல்லிட்டாங்க, நீங்கள் டிஎஃப் சென்டருக்கே போனீங்கன்னா கூட என்னதுன்னா TFCL வில் நெவர் ஆஸ்க் ஸ்டூடெண்ட் டு ஷேர் தேர் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு. இதை நிறையா டைம் நான் வீடியோஸில் சொல்லிட்டேன். உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை அவங்க தான் டைப் பண்ண சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து பத்திரமா எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, சேஃபாக வச்சுக்கோங்க. இது யாரு கூட ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா டில் கவுன்சிலிங் வரலும் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கே நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஒரு வேளை ஏதாவது மாற்றிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரிஸ்க் ஆயிரும் சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் வேறு யார்கிட்டையாவது நீங்கள் ஒரு இது கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க போய் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. வி ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட் டு பி அவர் சச் கால்ஸ். இதை பற்றி ரிலேட்டடாக எதுவுமே வந்து டிஎஃப் சென்டர்லேருந்து நாங்கள் கூப்பிட மாட்டோம். அதாவது அவங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு ஷேர் பண்ண அவசியம் இல்லை. ஒருவேளை யூசர் நேம் பாஸ்வேர்டு வரையில் அவங்களே வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைப் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. அதை நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இது ஒரு ப்ரொசீஜர். இது பிடெக்கு பி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டுக்குமே, பி அக்ரிகல்ச்சர் ரெஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாத்துக்குமே இதுதான். சரி, இது ஒரு பக்கம் இருக்கும்போது மேடம் நான் வந்து டிஎஃப் சென்டருக்கும் போக மாட்டேன், நானே ஓனாக தான் பண்ணோம், ஆனாலும் சில நேரங்களில் எனக்கு ஒரு விதமான பதட்டம் இருக்குது அப்படின்னா நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அது லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தவிர்த்து ரெஜிஸ்ட்ரேஷன் டெமோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து டிஎன்ஏ சைட்டில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ செக் பண்ணிவிட்டு அங்கே எப்படிலாம் ரெஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த வீடியோஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணியும் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணுறதுக்குரிய டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அந்த வீடியோஸை நீங்கள் ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் பண்ணலாம். அதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியான மெத்தடு தான். இந்த மாதிரியும் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் வந்து எப்படிலாம் நான் வந்து உங்களுடைய டாக்குமெண்டேஷனை எப்படிலாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இது எல்லாமே A to Z வந்து உங்களுக்கு இருக்குது, அதாவது ஏற்கனவே இருக்குது. ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கனாவே போதும். இல்லைன்னா டிஎஃப் சென்டரில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம். இது 2 ஆப்ஷன் தான் கொடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படிலாம் வந்து டாக்குமெண்ட்டை ஃபில் பண்ணுறது, என்ன பண்ணலாம், ஒரு வேளை ஃபில் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு லேப்டாப்லாம் இல்லை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎஃப் சென்டரில் போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து சேனலில், அதாவது ஆன்லைன் தமிழாங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்இஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் 2024 கொடுத்துருப்போம். அதே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே லாஸ்ட் இயர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2023 டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம அதுக்கு முன்னாடி வருஷத்தோட கம்பேர் பண்ணி எவ்வளோ கட் ஆஃப்ஸ் இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களை போட்டிருந்தோம். இந்த இயர் வந்து உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப்ஸ் இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒரி பண்ணிக்க வேணாம், கவுன்சிலிங்க்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ அதனால் கீப்பான வந்து சேனலை மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் ஆன் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா A to Z எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கிடைக்கும். அதை தவிர்த்து உங்களுடைய ஒரு வேளை கட் ஆஃப் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா மேடம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து இந்த காலேஜ் கிடைக்குமா கிடைக்காத அந்த கட் ஆஃப்க்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிங்க. அதாவது கவுன்சிலிங் டைமில் நிறையா லைவ் செஷன்ஸ்லாம் வருவோம். நம்ம ஏற்கனவே சேனல்லேயே லைவ்லாம் லாஸ்ட் இயர் லைவ் போட்டிருக்கோம். ஒரு வேளை டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் லைவ் செஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய லைவ் வந்து 2023 ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 இந்த மாதிரி வரும்போதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் போதும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.